Welcome back, students. Previous class we discussed TS of dicot stem. In this class I am going to complete the stem part. That means in this class we are going to learn the monocot or TS of monocot stem. And once again I recall the basic structure of anatomy. Anatomy basic structure yarna epidermis, then cortex and vascular tissue pith. These are the basic structure. But இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி basic structure இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? And see, first one is epiplemma or epidermis. See here, it is a entirely different structure from the root or a dicot root or a stem. Stemல இருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கிறாங்க. என்னன்னு பாருங்க. Epidermis, it is made up of single layer of parenchyma. கண்ணை மூடிட்டு போட்டுரு. ரூட்டோ ஸ்டெம்மோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிடு. மோனோகாட்டோ டைகாட்டோ ரூட்டோ ஸ்டெம்மோ நாலுலேயுமே எபிடர்மிஸ் அப்படிங்கிறது மேட் ஆஃப் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ். மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்துச்சுன்னா என்ன இருக்காது? கியூட்டிக்கல் ஸ்டொமேட்டா இருக்காது. ஸ்டொமேட்டா லீஃபில் மட்டும்தான் இருக்கும். கியூட்டிக்கல் வந்து ஸ்டெம்லையும் லீஃப்லையும் இருக்கும். ஹேர்ஸ் இருக்குமான்னா இருக்கும். எதில் இருக்கும்? ரூட்டில் இருக்கும் ப்ளஸ்ஸு ஸ்டெம்மில் இருக்கும். சரிங்களா? இதில் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஹியர் இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ் கவர்டு வித் கியூட்டிக்கல். அப்போ டைகாட்லையும் கியூட்டிக்கல் இருக்கிறாங்க, இங்கேயும் கியூட்டிக்கல் இருக்கிறாங்க. நோ மல்டி செல்லுலார் ஹேர்ஸ். டைகாட் ஸ்டெம்மில் மேலே ஹேர்ஸ் இருந்தாங்க. அந்த ஹேர்ஸ் எத்தனை செல்ஸ் மேட் அப் ஆஃப் மல்டி செல்ஸ். அந்த மாதிரி ஹேர்ஸ் இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஹேர்ஸ். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். இங்கே ஹேர்ஸ் கிடையாது. ஸ்டொமேட்டா ஆர் ஆல்சோ லெஸ் இன் நம்பர். ஸ்டொமேட்டா எங்கே இருக்கும் அப்படின்னா லீஃபில் தான் இருக்கும். ஸ்டெம்மில் வெரி ரேர் கேசஸ். ஏன்னா நீராவி போக்கு நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டொமேட்டா இலைத்துளை நீராவி போக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டொமேட்டா இருப்பாங்க. இலைத்துளைன்னு சொல்லுவோம். இதில் வந்து வெரி லெஸ் இன் நம்பர். அப்போ கியூட்டிக்கல் மட்டும்தான் இருக்கிறாங்க, மற்ற எதுவுமே கிடையாது. அப்போ எபிப்ளம்மா என்ன எழுதணும்? மோனோகாட்டில் கியூட்டிக்கல் இருக்கிறாங்க, ஹேர்ஸ் கிடையாது. சிங்கிள் லேயர் ஆஃப் பேரன்கைமாட்டா செல்ஸ், ஸ்டொமேட்டா ஆல்சோ லெஸ் இன் நம்பர். நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன் டு த கார்டெக்ஸ் பார்ட். ஹியர் தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் கார்டெக்ஸ் பார்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான பார்ட்டு கிடையாது. பட் அங்கங்கே ஸ்கேட்டர்ட் வாஸ்குலார் பண்டில். இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா வாஸ்குலார் பண்டில்ஸ். ஸ்கேட்டர்ட் வாஸ்குலார் பண்டில் ஆல்சோ சீன் இன் திஸ் ஸ்ட்ரக்சர். ஹைப்போடெர்மிஸ். இந்த ஹைப்போடெர்மிஸ் எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா டைகாட் ஸ்டெம்மில் இருந்தாங்க. பட் டைகாட் ஸ்டெம்மில் கார்டெக்ஸுங்கிற பகுதியில் ஹைப்போடெர்மிஸ் இருந்துச்சு. ஏற்கனவே சொல்லுங்க வாட் இஸ் மீன் பை ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போ மீன்ஸ் பிலோ, கீழே. டெர்மிஸ்னா அடுக்கு அல்லது டெர்மிஸ் மீன்ஸ் தோல். தோல்களுக்கு கீழே இருக்கிறனால அதுக்கு பேர் ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் இன்டரப்டட் பை அ குளோரன்கைமா. ஸ்க்ளீரன்கைமாவும் குளோரன்கைமாவும் சேர்ந்து இருக்கிறாங்க. குளோரன்கைமா இருக்கிறாங்களா? இது வந்து ஸ்க்ளீரன்கைமா. இந்த ஸ்க்ளீரன்கைமா டைகாட் ஸ்டெம்மில் எங்கே இருக்கிறாங்க? யாராவது சொல்ல முடியுமா? டைகாட் ஸ்டெம்மில் ஸ்க்ளீரன்கைமா எங்கே இருக்கிறாங்கோ? கார்டெக்ஸ் இல்லையா, வாஸ்குலார் பண்டில் இல்லையா, எண்டோடெர்மிஸ் இல்லையா? இது யார்? டைகாட் ஸ்டெம்மா. இந்த இடத்துல பார்க்கலாமா? ஸ்க்ளீரன்கைமா எங்கே இருக்கிறாங்கன்னா பெரிசைக்கிள். இந்த இருக்கிறாங்கல்ல, இந்த எண்டோடெர்மிஸ்க்கு கீழே பெரிசைக்கிள் இருப்பாங்க. அந்த பெரிசைக்கிளில் பேரன்கைமாவும் ஸ்க்ளீரன்கைமாவும் ஆல்டர்னேட்டிவாக வருவாங்க. இது என்னோட ஸ்ட்ரக்சர்? இது இப்போ நான் காமிக்கிறதுனா டைகாட் ஸ்டெம். இப்போ மோனோகாட் ஸ்டெம்லையும் ஸ்க்ளீரன்கைமா இருக்கிறாங்க. பட் எங்கே இருக்கிறாங்க? see here, this is a sclerenchyma cells, this is a what? பச்சை கலரில் இருக்கப்போ என்னது? வெரி குட். என்னது? குளோரன்கைமா. அப்போ ஹைப்போடெர்மிஸ் மேட் அப் ஆஃப் 2 type of cells, namely குளோரன்கைமா and very good sclerenchyma. Next we move on to ground tissue. It is collectively called ground tissue. மொத்தமாக சேர்த்து கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த பார்ட்டை. இல்லை என்னென்ன இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் பேரன்கைமாட்டா செல்ஸ், not differentiate into the endodermis, cortex, pericycle and pith. இது ஒரு பிக்குலியரான கேரக்டர், இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோ. மோனோகாட் ஸ்டெம்மில் எப்படி மேலே ஹேர்ஸ் இல்லையோ
அதே மாதிரி எது கிடையாது அப்படின்னா absence of what? Endodermis, no endodermis, no cortex, no pericycle, no pith. இதெல்லாம் எதில் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோகாட் ஸ்டெம்மில் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு வாஸ்குலார் பண்டில் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம். மோனோகாட் ஸ்டெம்மோட வாஸ்குலார் பண்டில் ஸ்கல் ஷேப்டு ஸ்கேட்டர்டு இன் த கிரவுண்ட் டிஷ்யூ. ஸ்கல் ஷேப்டு மண்டை ஓடு வடிவம் கொண்ட, மண்டை ஓடு வடிவம் இருக்கா, எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்கேட்டர்டு. ஸ்கேட்டர்டுனா தனித்தனியாக எதில் இருக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த ஆர் ஸ்கேட்டர்டு ஆன் த கிரவுண்ட் டிஷ்யூ. conjoined, conjoined, what is meant by conjoined? Xylem and phloem are arranged in the same radius. xylemum phloem ஒரே ரேடியஸ்ல இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் conjoined. Very good. conjoined collateral. collateral எங்கேயும் பார்த்தோம், டைகாட் ஸ்டெம்லையும் conjoined collateral, மோனோகாட் ஸ்டெம்லையும் வாஸ்குலர் பண்டல் conjoined and collateral. collateral அப்படின்னா மேலே ஃப்ளோயம் கீழே xylem. பைகொலேட்ரல்னா ஃப்ளோயம் xylem தென் அனதர் லேயர் ஆஃப் ஃப்ளோயம். திஸ் இஸ் கால்டு பைகொலேட்ரல். பட் இங்கே என்ன கொலேட்ரல் இருக்கிறாங்க, பை ரெண்டு கிடையாது, ஒன்று வெறும் கொலேட்ரல். என்டார்ச் அண்ட் க்ளோஸ். வாட் இஸ் மீன் பை என்டார்க்? என்டார்க் மீன்ஸ் புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த பித் ஆர் உள்நோக்கி சைலம், அதனால் என்டார்க்னு சொல்லுவோம். பட் அங்கே கேம்பியம் இருந்தாங்க, எதுக்கு இடையில டைகாட் ஸ்டெம்மில் cambium also present between the phloem and xylem. But here in monocot stem there is no cambium found between the phloem and xylem. xylethukkum phloethukkum நடுவுல என்ன கிடையாது அப்படின்னா cambium கிடையாது, அதனால என்ன சொல்லும்னா closed. Each vascular bundle is surrounded by a few layers of sclerenchyma called bundle sheath. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ், இங்கே ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ், இங்கே ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன சொல்லணும்னா பண்டில் ஷீத். ஸோ பண்டில் ஷீத் அப்படிங்கிறது 2 மார்க்கில் கேட்கலாம். பண்டில் ஷீத் இட் இஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர் ஃபார் மோனோகாட் ஸ்டெம். மறந்துடாத, மோனோகாட் ஸ்டெம்மோட ஸ்பெஷல் கேரக்டர் பண்டில் ஷீத். மோனோகாட்டை பண்டில் பண்ணி வெளியில் போட்டாச்சு, ஓகேவா. தென் xylem. xylem vessels are arranged in B or Y shape. இங்கே பாருங்கள், இதான xylem. மேலே 2 xylem இருக்காங்களா, இது வந்து மெட்டாசைலம், கீழே இருக்கிறது புரோட்டோசைலம். இப்படி பார்த்தீங்கன்னா Y shaped xylem. நிறைய பெக்குலியர் கேரக்டர் எதில் இருக்கிறாங்கன்னா மோனோகாட் ஸ்டெம்மில் இருக்கிறாங்க, அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். தென் phloem it consists of xyve tubes. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். xyve tube elements and companion cells. The phloem parenchyma and phloem fibers are absent. Okay, that's all. TS of monocot stem over. Next class I am going to differentiate the monocot stem and dicot stem. This is another important part for your exam. தரவா படிச்சுக்கோ, டயக்ராம் வச்சு எழுத பார்த்துக்கோ. இந்த அனாட்டமியை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் வச்சு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஃபஸ்ட்டு ஹைப்போடர்மிஸ் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு டைகாட் எழுதியிருக்கேன், மோனோகாட். எப்போவுமே டைகாட்டை தான் எழுதணும். டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா டைகாட், டைகாட்டை மட்டும் முதல்ல படித்து வச்சுக்கோ, மோனோகாட்டு உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, hypodermis it is made up of collenchyma cells, here sclerenchyma. hypodermisங்கிறது இங்கே collenchyma, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா sclerenchyma. then ground tissue. this ground tissue differentiate into cortex, endodermis, pericycle and pith. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்தாங்க. இங்கே வந்து there is no difference because of vascular bundle scattered on the ground tissue. தனியாக டிஃப்ரென்ஷியேட் ஆகலாம், அதனால் வாஸ்குலார் பண்டில் அங்கங்கே இருப்பாங்க. மண்டை ஓடு வடிவமுடைய வாஸ்குலார் பண்டில் எங்கே இருக்குன்னா மோனோகாட் ஸ்டெம்மில் இருக்கிறாங்கோ, ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்ட்டு வாஸ்குலார் பண்டில். வாஸ்குலார் பண்டில் ஹியர் லெஸர் இன் நம்பர், ஹியர் நியூமரஸ் இன் நம்பர். நிறைய இருக்கிறாங்க மோனோகாட்டில். அண்ட் யூனிஃபார்ம் இன் சைஸ். ஹியர் ஸ்மாலர் நியர் த பெரிபெரி அண்ட் பிக்கர் இன் த சென்டர். இது 2 மார்க்கில் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஸ்குலார் பண்டில்ஸ். Differentiate the vascular bundle of dicot stem from the monocot stem. Vascular bundle lesser number, numerous. கம்மியாக இருக்கிறாங்க, நிறையா இருக்கிறாங்க. யூனிஃபார்ம் சைஸில் இருக்கிறாங்க. இங்கே வந்து அதாவது பெரிஃபரல் ரீஜன், அவுட்டர் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலராகவும், இன்னர் சென்டரில் பார்த்தீங்க எப்படி இருப்பாங்கன்னா லார்ஜராகவும் இருப்பாங்க. அரேஞ்சடு இன் ரிங், வட்டமாக இருப்பாங்க. இங்கே வந்து ஸ்கேட்டர்டு, தனித்தனியாக செதறி கிடப்பாங்க. அது எண்ணெய் சட்டியில் வடை போட்ட மாதிரி அப்படி தனித்தனியாக கிடக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோகாட் ஸ்டெம். Okay, then here
Open vascular bundle, that means presence of cambium. Very good. Here absence of cambium, so it is closed in nature. And bundle sheath is absent. Here bundle sheath is present. The bundle sheath made of water, sclerenchyma cells. Then secondary growth, இங்கே present ஆயிருப்பாங்க, இங்கே secondary growth mostly absent. Pith is present, இங்கே pith is absent. Medullary rays இங்கே present ஆயிருப்பாங்க, இங்கே வந்து absent ஆயிருப்பாங்க. So difference between the dicot and monocot stem. When you are study this question, first you have to thoroughly understand the diagram, then go for the differences. Okay, stem over root over. Next class I am going to explain about the structure of or internal structure of leaf. Thank you.